காந்தமலையில் ஐயப்பன். மணிகண்டன் கானகம் செல்ல தயாரானார். அப்போது மந்திரி, இளவரசே, தங்களுடன் பாதுகாப்பிற்கு உடன் நமது படைகளையும் கூட்டிச் செல்லுங்கள். தாங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பிற்கு மிக்க நன்றி. மனித படையை கண்டால் புலிக்கூட்டம் பதுங்கிவிடும். அப்புறம் தாங்கள் எண்ணிய காரியம் எப்படி பூர்த்தியாகும்? மணிகண்டன் இருமுடியை தலையில் ஏற்றி வைத்துக் கொண்டான். இது என்ன, உன் திருமுடியில் இருமுடி? தந்தையே, நீண்ட நெடிய பயணம் கானகத்தில் செய்ய இருப்பதால் இந்த இருமுடி எனக்கு துணையாகும். இதில் ஒரு முடியில் எனக்கு தேவையான அவல், பொரி, தேங்காய் போன்றவையும், மற்றொரு முடியில் பிறருக்கு வழியில் தானம் செய்யக்கூடிய பொருட்களும் வைத்திருக்கிறேன். நாடும் நாமும் நலம் பெற வேண்டும் என்ற ஒப்பற்ற தத்துவமே இருமுடி. ஐயப்பன் கானகம் புறப்படுகிறான். அனைவரும் விடை கொடுக்கின்றனர். கைலாயத்தில் சிவபெருமான் நந்திதேவரை அழைக்கிறார். நந்திதேவரே, என் மகன் ஐயப்பன் அவதார நோக்கம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. இப்போதே வீரபத்ரன், வாவர் உள்ளிட்ட சிவகணத்தவர், இந்திரன், குபேரன் உள்ளிட்ட தேவகணத்தவர் அனைவரையும் பந்தல நாட்டைச் சேர்ந்த பம்பை ஆற்றங்கரைக்கு சென்று ஐயப்பனுக்கு உதவி புரியச் சொல்லுங்கள். அப்படியே செய்கிறோம் சிவசங்கரா. நாராயண நாராயண. வாருங்கள் நாரதரே, தங்கள் வரவு நல்வரவு ஆகுக. முனிவர்களே, உங்கள் யாகத்திற்குரிய பலன் கிடைத்துவிட்டது. மோகினி சுதனான மணிகண்டன் 12 ஆண்டு பிரம்மச்சரிய விரதம் முடித்து மகிஷியை வதம் செய்வதற்காக கானகம் வருகிறார். நீங்கள் எல்லோரும் ஐயப்பனை வரவேற்று உபசரித்து இங்கிருக்கும் காந்தமலை என்னும் பொன்னம்பலமேட்டில் ஒரு அற்புத திருக்கோயிலை நிர்மாணித்து அதில் ஐயப்பனுக்கு அரியணை அளியுங்கள். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். நாராயண நாராயண. மணிகண்டன் கானகம் வருகிறார். வாபரன், இந்திரன், வீரபத்திரன் முதலிய தேவகணத்தவர்கள் மணிகண்டனை பணிந்து பேசினார். சுவாமியே சரணம் ஐயப்பா. மணிகண்டரே, தங்களின் மகத்தான மகிஷி வதத்தை காணவும் தங்களை தரிசிக்கவும் கைலைநாதர் அனுப்பியுள்ளார். தங்களுக்கு சேவை செய்ய அனுமதி தாருங்கள் சுவாமி. ஓம் பூதநாத சதானந்தா சர்வபூததயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாஹோ சாஸ்திரே துப்யம் நமோ நமஹ. சுவாமி, பூலோகநாதரே, பூமி பிரபஞ்சரே, தங்களுக்காக எங்கள் தவ வலிமையால் உண்டாக்கியுள்ள பொன்னம்பலமேட்டு திருக்கோயிலில் தாங்கள் அமர்ந்து அலங்கரிக்க வேண்டும். தங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். மேலும் தாங்கள் தவ வலிமையால் உண்டாக்கப்பட்ட இந்த திருக்கோயில் சாதாரண மனிதர்கள் கண்களுக்கு தெரியாது. அப்படியானால் உங்கள் திவ்ய மங்கள வடிவத்தை மனிதர்கள் காண முடியாதா? முடியும். இருள் விலகி ஒளி பரவும் மகர மாதமான தை மாதத்தில் உலகெல்லாம் அஞ்ஞானம் இருள் விலக, மெய்ஞான சுடர் விளங்க, இந்த காந்தமலை பொன்னம்பலமேட்டில் சூரிய கதிர் சாயும் வேளையில் ஜோதியாய் என்னை மனிதர்கள் தரிசிப்பார்கள். இதனை மகர ஜோதி எனவும் அழைப்பார்கள். ஓம் காந்தமலை ஜோதியே சரணமையப்பா. ஓம் ஜோதி ஸ்வரூபனே சரணமையப்பா. ஓம் பொன்னம்பலவாசனே சரணமையப்பா. ஓம் தீப பிரகாசனே சரணமையப்பா.